மற்றும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த அணியாக நம்முடைய கழகத்தின் சார்பாக கருதப்படுகிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்களோ நம்முடைய அணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கருதி இன்னைக்கு நம்முடைய செயலாளர் அறிவுரைக்கேற்ப இன்னைக்கு இந்த அணிய பல்வேறு நகர, பேரூர் ஆகிய பகுதிகளிலையும் இன்னைக்கு அந்த அணியை வலு சேர்க்கும் விதமாக நிர்வாகிகளை தேர்வு செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு உள்ளபடியே நம்முடைய செயலாளர் சொன்ன ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பிரிவு கொண்ட ஒரு அணியாக நம்முடைய அணி திகழ்ந்து கொண்டது. மற்றும் என்னுடைய துறை செயலாளர் மற்றும் பலமுறை துறையாக இருக்கட்டும், இது இல்லாமல் தாழ்ந்த அதிகாரிகளுக்கு நான் என்னுடைய அலுவலகத்திலிருந்து ஒவ்வொருத்தங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து அந்த பணிகள் எந்த நிலையில் இருக்கு, இதற்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, இதற்கு தேவையானது என்ன அப்படிங்கிற எல்லா அறிவுரைகளையும் நான் கண்டிப்பாக எடுத்து முன்னெடுத்து நம்முடைய ஆதிதிராவிட உறுப்பினர்கள் அவங்க கொண்டு வந்த அனைத்து கடிதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக இந்த துறையை நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்வோம் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதியாக நான் தெரிவித்துக் சரி செய்யும். அதனால இன்னைக்கு எங்க பிரச்சனை இருந்தாலும் அதை கண்டிப்பாக சரி செய்யக்கூடிய விதத்தில் நம்ம அனைவரும் ஒன்றுபட்டு இருந்து இன்னைக்கு எப்படி கடந்த தேர்தலில் ஆதிதிராவிட மக்கள் நாள் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்தாரோ, வர 2026 ஆதிதிராவிட பெருமக்களால் திரும்பி மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரியணையில் அமர்வார் என்கிற உத்தரவாதத்தை இந்த கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு புதிய புரட்சியை நாம் செய்ய வேண்டும். மிக முக்கியமாக இந்த கொங்கு மண்டலத்தில் ஆதிதிராவிட பகுதிகள் வாழும் பகுதியில் மக்கள் அனைவருக்கும் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒன்றாக சேர்ப்போம். அதுக்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மாவட்ட கழக நிர்வாகிகளே, நகர கழக நிர்வாகிகளே, மாவட்ட அமைப்பாளர், துணை அமைப்பாளர்களே, அத்தனை பேருக்கும் நாங்க ஒரு 2 பக்கம் சுத்தி பார்த்து போவோம், புல் பண்ணி ஜாலியா இருந்துட்டு போவோம்.